An agreement is entered in between the producer and channel partner. The producer train the technician of the partner and provide a certificate that quality product and service is assured from the partner. Channel partner and producer work in cooperation to attain their respective goals. The USA computer technology company and Dell has channel partner in India, namely Ingram, Eric, Redington, Nutoric, HCL, etc. System integrator, SIS, VAR, value added reseller, consultant, and management service provider, MSPS, independent software vendor, ISV, என்னக்கா என்னது independent software vendor ISV ஆர் ஆல்சோ கால்டு சேனல் பார்ட்னர் அப்படின்றது சொல்கிறாங்க. சரியாப்பா. அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு உற்பத்தியாளர் வழங்கல் வழி நுகர்வோர். சரியா. உற்பத்தியாளர் வழங்கல் வழி என்னது நுகர்வோர் அப்படிங்கிறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உற்பத்தியாளர் வழங்கல் வழி கூட்டாளிக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் உற்பத்தியாளர் வழங்கல் வழி உடன் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்து வழங்கல் வழி கூட்டாளி விநியோகிக்கும் தனது பொருட்கள் மற்றும் சேவைகள் சண்டளிக்கிறார். அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் அது வழங்கல் வழி டிஸ்ட்ரிபியூட்டரோட பார்ட்னருக்கு உற்பத்தியாளர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்கா அது வந்து ட்ரைனிங் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கிட்டு அதை பேஸை வச்சு என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுத்து அது மூலமாக என்ன பண்ணிக்கிறாங்க தன்னோட பணியை வந்து அவங்கள வந்து செய்ய வைக்கிறாங்க. இவர்கள் இருவரும் ஒருங்கிணைந்து குறிக்கோள்களை எட்ட முயற்சிக்கின்றனர். 2 பேரும் ஒன்றா வந்து சேர்ந்து அவங்களோட குறிக்கோள் என்னவோ அதை அடைய என்ன பண்ணுறாங்க விரும்புகிறாங்க. இவர்கள் இருவரும் ஒருங்கிணைந்து குறிக்கோள்களை எட்ட முயற்சிக்கின்றனர். அமெரிக்க கணினி தொழில்நுட்ப நிறுவனமான டெல் இந்தியாவில் இன்கிரம் ஐரிஸ், ரெடிங்டன், நியூயோரிக், HCL ஆகிய நிறுவனங்கள் வழங்கும் வழி கூட்டாளியாக ஒப்பந்தம் செய்து செயல்பட்டு வருகிறது. SIVAR கன்சல்டன்சி, MSPS, ISVS ஆகியோரும் வழங்கும் வழி கூட்டாளி என அழைக்கப்படுகின்றனர். அதேமாதிரி மேனுஃபேக்சரர், ஃப்ரான்சைசர், கன்சியூமர், ப்ரொடியூசர் அடாப்ட் டு திஸ் சேனல் டு distribution goods or service in the home country and foreign country. Read separate chapter and franchising in another lesson. சரியா. உற்பத்தியாளர் தனியுரிமை முகமை நுகர்வோர். உற்பத்தியாளர் இவ்வழங்கல் வழியின் மூலம் பொருட்களை உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் என்ன பண்ணாங்க விநியோகிக்கிறார்கள். இது குறித்து தனி உரிமை முகமை அத்தியாயத்தில் விரிவாக காணலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சர், ரீட்டைலர், கன்சியூமர். 5th ஒன் உற்பத்தியாளர், சில்லறை வியாபாரி, நுகர்வோர். த ப்ரொடியூசர் அப்பாயிண்ட் ஏ நெட்வொர்க் ஆஃப் ரீட்டைலர்ஸ், த ஸ்டோரேஜ், வேர்ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனிங் ஆர் அண்டர்டேக் பை த ப்ரொடியூசர் ஹிம்செல்ஃப். பிராண்டட் அண்ட் வெல் த எஸ்டாப்ளிஷ் ப்ராடக்ட் கேன் பி ரூட்டட் த்ரூ த சேனல். அதேமாதிரி இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வந்து உற்பத்தியாளர், சில்லறை வியாபாரி, நுகர்வோர். பொருட்களை பண்டகாப்பு செய்தல், இருப்பு வைத்தல், போக்குவரத்து செய்தல், விநியோகம் செய்தல் ஆகிய பணிகளை தானே செய்து பொருட்களை நுகர்வோருக்கு விற்பதற்காக சில்லறை வணிகர் அடங்கிய வலையமைப்பினை உருவாக்குகின்றனர். சரி. அதேமாதிரி என்ன பொருட்களை வந்து பண்டகாப்பு செய்து வேர்ஹவுஸில் வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த புதுசாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்போர்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க போக்குவரத்து செய்தல், விநியோகம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லா வரைக்கும் என்ன பண்ணாங்க தானே வந்து செய்கிறாங்க. கன்சியூமருக்கு வந்து போய் சேர்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க சேல் வந்து பண்ணுறாங்க அப்படின்றாங்க. தனித்துவ அடையாள குறியீடு அவங்களுக்குன்னு சொல்லி பிராண்டட் வந்து இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு பிராண்டு நேம் வந்து என்ன பண்ணுறாங்க அதை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுறாங்க. ஆகியவை இம்முறை மூலம் விநியோகிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு
இதில் வந்து உற்பத்தியாளர் மொத்த வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள், நுகர்வோர் அப்படிங்கிறாங்க. சரியா? மேனுஃபேக்சரர் டு ரீட்டைல் டு கன்சூமர். மேனுஃபேக்சரர், ஹோல்சேலர், retailer and the consumer. The manufacturer engage wholesaler to purchase product from them as soon as the production is over. The storage, warehousing, transport and distribution function are carried out by the wholesaler. This wholesaler conduct retailer and sell goods in small quantity to them. Wholesaler may deal in a variety of product from different producer. Finally, retailer sell goods to individual and consumer அப்படிங்கிறாங்க. சரியா? உற்பத்தியாளர் பொருட்களை உற்பத்தி செய்தும் உடனே மொத்த வியாபாரிகளுக்கு விற்று விடுகின்றனர். மொத்த வியாபாரிகள் பொருட்களை உற்பத்தி செஞ்ச பொருளை வந்து என்ன பண்ணாங்க? உற்பத்தியாளர் பொருட்களை உற்பத்தி செய்து உடனே மொத்த வியாபாரிகிட்ட என்ன பண்ணிடுறாங்க? அதை வந்து விற்றுறாங்க. மொத்த வியாபாரிகள் பொருட்களை இருப்பு வைத்தல், பண்டாக காப்பு செய்தல், போக்குவரத்து செய்தல், விநியோகம் செய்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்கின்றனர். ஹோல்சேலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வேர்ஹவுஸு, அதேமாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷனு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? டிஸ்ட்ரிபியூஷனு, ஃபங்க்ஷன், இந்த ஒர்க்கெல்லாம் என்ன பண்ணால் ஹோல்சேலர் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா பார்த்துக்குறாங்கங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, இதில் வந்து த ஹோல்சேலர் கான்ட்ராக்ட் ரீட்டைல் அண்டு செல் குட்ஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டி டு தம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்த வியாபாரிகள் பல்வேறு உற்பத்தியாளர்களின் உற்பத்தி பொருட்களை ஒன்று திரட்டி சிறிய அளவுகளில் தேவைக்கேற்ப சில்லறை வியாபாரிகளுக்கு விற்கின்றனர். ஹோல்சேலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை வந்து என்ன பண்ணுறாங்க? மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்கி அதை வந்து சில்லறை வியாபாரிக்கு, ரீட்டெயிலருக்கு என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலருக்கு அவங்களுக்கு தேவையான அளவு என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு விற்பனை வந்து பண்ணுறாங்க. சரி, அதேமாதிரி சில்லறை வியாபாரிகள் இறுதி நிலையில் உள்ள நுகர்வோருக்கு விற்கின்றனர். அதேமாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கன்சியூமருக்கு என்ன பண்ணுறாங்க? அதை வந்து சரியான விலையில் என்ன பண்ணுறாங்க? அதை போய் அவங்க போய் விற்கிறாங்கங்கிறாங்க. சில்லறை வியாபாரிகள் இறுதியில் உள்ள நுகர்வோருக்கு விற்கப்படுகிறது. ரீட்டெயிலர் மூலமாக என்ன பண்ணுறாங்க? ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கன்சியூமருக்கு அது போய் வந்து சேருது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இன்றைக்கி நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கள்? படித்து வந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. அதேமாதிரி ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். வீக்லி டெஸ்ட் நல்லா எழுதி அனுப்புங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூம்மா.